உங்ககிட்ட இருக்கிற பட்டாவை பார்த்தே நீங்க நில அளவுகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டாவில் ஹெக்டர் அளவுகள்ல தான் நில அளவுகள் இருக்கும். இந்த ஹெக்டர்னா என்ன அப்படின்னா நிலத்தின் பரப்பளவை அளக்கும் மெட்ரிக் அலகு தான் அது. ஒரு அப்படிங்கிறது 1076 சதுர அடிகள், 100 சதுர மீட்டர், 7.47 குழி, 2.47 சென்ட், 120 சதுர குழிகள், 40.48 ஏர்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா 100 சென்ட். ஒரு ஏருங்கிறது என்ன சொன்னோம்? 2.47 சென்ட். அப்ப 40.48 இன்ட்டு 2.47 போட்டோம் அப்படின்னா 100 சென்ட் அப்படின்னு கணக்கு வந்துடும். இப்ப அடுத்து நம்ம ஹெக்டர் பார்ப்போம். ஒரு ஹெக்டருங்கிறது 1,07,600 சதுர அடிகள், 100 ஏர்ஸ், 2 ஏக்கர் 47 சென்ட், 10,000 சதுர மீட்டர், 247 சென்ட், 747.2 குழிகள், 7.47 மா, 1.86 காணி, 45 மனைகள், 0.02 மனை. அப்ப ஒரு ஹெக்டருங்கிறது இவ்வளவு வெளிகள் வரும். சோ நம்ம இப்ப இந்த பட்டாவுல உள்ள அந்த அளவை வச்சு நில அளவுகளை பார்க்கலாம். சோ இந்த பட்டாவுல 19.50 ஏர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப இதை நம்ம சதுரடிகள்ல பார்க்கலாமா? நம்ம ஒரு ஏருங்கிறது என்ன பார்த்தோம்? 1076 சதுரடிகள் பார்த்தோம். அப்ப இங்க பட்டாவுல 19.50 இருக்கு. அப்ப 19.50 இன்ட்டு 1076 போட்டோம் அப்படின்னா 20,982 சதுரடிகள் வரும். இதே மாதிரி நம்ம எத்தனை சதுர மீட்டர்னு பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? ஒரு ஏருங்கிறது 100 சதுர மீட்டர். அப்ப 19.50 இன்ட்டு 100 போட்டா நம்மளுக்கு 1950 சதுர மீட்டர்னு வந்துடும். அதே மாதிரி குழி பார்க்கணும். ஒரு ஏருங்கிறது எத்தனை குழி? 7.47 குழி. அப்ப 19.50 இன்ட்டு 7.47 போட்டோம் அப்படின்னா 145.6 குழி. அதே மாதிரி இப்ப நம்ம சென்டா பார்க்கணும். ஒரு ஏருங்கிறது எத்தனை சென்ட்? 2.47 சென்ட். அப்ப 19.50 இன்ட்டு 2.47 போட்டோம் அப்படின்னா 48.16 சென்ட். அப்ப இந்த பட்டா வச்சு நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? சதுரடிகள் பார்த்துட்டோம், சதுர மீட்டர் பார்த்துட்டோம், குழி பார்த்துட்டோம், சென்ட் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரிதான் பட்டாவை வச்சு நீங்க நில அளவுகளை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சா மட்டும் போதாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.